பாண்டா கரடியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியும். அப்படி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சைனா கிட்ட தான் காசு கொடுத்து அதை வாங்கி ஆகணும். ஏன்னா சைனா தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டில் நீங்கள் பாண்டாவை பார்த்தீங்கனாலும் அந்த பாண்டாக்கள் எல்லாமே சைனாவுக்கு சொந்தமானது மட்டும்தான். வேறு எந்த நாட்டாலையும் அதை சொந்தம் கொண்டாடவே முடியாது. இப்படி மற்ற நாடுகளுக்கு பாண்டாஸ் சைனா கொடுக்குறாங்கல்ல, அப்படி கொடுக்கறதுக்காக சைனா வருஷத்துக்கு $1 மில்லியன் அதாவது நம்ம ஊர் காசுக்கு எடுத்து பார்த்தோம்னா 9 கோடி ரூபா கிட்ட வாங்குறாங்க. இது போக இவங்க வளர்க்கக்கூடிய அந்த பாண்டாஸ் குட்டி போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த குட்டிக்கும் இந்த சைனா கிட்ட அந்த நாடு எல்லாமே காசு கொடுத்தாகணும். ஒவ்வொரு குட்டிக்கும் $4 லட்சம் அவ்வளோ காசு கொடுத்து வச்சுக்கணும். அப்படி கொடுத்தது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் கழிச்சு திரும்பி அந்த குட்டியை சைனா கிட்டே கொடுத்தாகணும். இப்படி பாண்டாஸை மட்டுமே வச்சு சைனா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பாண்டாவோட எண்ணிக்கை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைனா பண்ண நிறைய விஷயங்களால் அதோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அதிகரிக்கிறதுக்காக சைனா பண்ண நிறைய விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பாண்டா கரடிக்கு ஆபாச படம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஆமாம், உண்மைதான். என்ன விஷயம்னா, பாண்டாஸ் ப்ரிஃபர் ஈட்டிங் டு மேட்டிங் அப்படின்னு இந்த பாண்டாவை பற்றி ஆய்வு பண்ணக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. அதாவது பாண்டாஸ் இந்த இனப்பெருக்கத்துக்கு காட்டுற ஆர்வத்தை விட சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப அதிகமான ஆர்வம் காட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொதுவாக ஒரு பெண் பாண்டாவை எடுத்து பார்த்தோம்னா அதோடைய ஃபெர்டிலிட்டி விண்டோ, அதாவது அந்த இனப்பெருக்க காலங்கிறது ரொம்ப 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 கம்மியான காலகட்டம். ஒரு 2லேருந்து 3 நாட்கள் தான். அந்த காலகட்டத்துக்குள்ளே அதுங்க இனப்பெருக்கம் பண்ணி அதில் ஒரு கரு உருவானாதான் உண்டு. இல்லைன்னா ஒரு வருஷத்தில் அந்த பாண்டாவால் குட்டி போடவே முடியாது. இப்போ இந்த கம்மியான காலகட்டத்தில் நம்ம ஆண் பாண்டாவும் இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கணும். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நடக்கணும்ல. இது எல்லாமே கரெக்டாக நடக்காமல் போகிறதுனாலையும் தான் பாண்டாவோட எண்ணிக்கை இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருந்திருக்கு. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ஜூ கீப்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாண்டா கரடிகளுக்கு ஆபாச படங்கள், அதாவது மற்ற பாண்டாஸ் எல்லாமே இனப்பெருக்கம் பண்ணும்ல, அந்த இனப்பெருக்க வீடியோஸ்லாம் அதுக்கு போட்டு காட்டுறது, இது போக அதோட ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண வச்சு தான் அதோடைய எண்ணிக்கையை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜூல இருக்கக்கூடிய பாண்டா அதுவாக போய் இனப்பெருக்கம் பண்ணுறதுங்கிறது வந்து 25% அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ அதையே 60% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜூ கீப்பர்ஸும் சொல்கிறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு காப்பாற்றுற இந்த பாண்டாஸ்க்கு தான் இன்னொரு பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் 60 மில்லிகிராம் அளவுக்கான சைனைடை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இவ்வளோ சைனைடை மனுஷங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உயிர் போகிற அளவுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் இந்த பாண்டாவுக்கு எதுவுமே ஆறுதில்ல. ஆனால் யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு $1 மில்லியன் சம்பாரிச்சு கொடுக்குற இதே பாண்டாஸ்க்கு எதுக்காக இந்த ஜூ கீப்பர்ஸ் சைனைடை கொடுக்குறாங்க? அதையும் அந்த பாண்டாஸ் ரொம்ப ஆர்வமாக வேற சாப்பிடுதுங்க. ஏன் அதுங்களுக்கு எதுவுமே ஆறுதில்ல? இந்த மாதிரி இந்த பாண்டாஸை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதுங்க ஏன் ரொம்ப அந்த சோம்பேறியாக இருக்குது, ஏன் எப்பயுமே சாப்பிட்டுட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் லோகோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.